வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு உதவித்தொகை கொடுக்கணும். எப்படி மகளிர் உதவி தொகுறாங்க அது மாதிரி மாதம் 3000 ரூபாய் கொடுக்கணும். எல்லா விவசாயிகளும் அழி பண்ணி நிற்கிறாங்க. உரம் உரியாக மானியத்தில் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு பால் கறவை மாடுங்களுக்கு பால் உற்பத்தியாக ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. தீவனத்து விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுனே வருது. அது மாதிரி லிட்டருக்கு 40 ரூபாய் போடணும் மினிமம். அப்படி செஞ்சால் எங்கள் விவசாயிகள்லாம் முழுது பண்ணுவாங்க. எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர அந்த வாக்குறுதி செய்கிறதில்ல. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் செய்கிறாங்க. ஆரம்பத்தில் யாரும் செய்கிறதே இல்லை. அது முடியும் போது செமிதல் எந்த பலனும் கிடையாது. அது அதிருப்தி தான். அப்படி செய்யும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள்லாம் இவங்க அரசியலுக்கு ஓட்டுக்கோசம் தான் கேட்குறாங்க தவிர செய்ய நினைக்கிறாங்க. அது ஆரம்பத்தில் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். எங்கள் ஊர் ஒரு குக்கிராமம். சொல்லப்போனால் அரசோட எந்தவித அடிப்படை வசதியுமே கிடையாது. சின்ன சின்ன தண்ணி குடிநீர் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட நாங்கள் சொந்த பணத்துலேருந்து தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஊர் சின்ன ஊர், ஓட்டு கம்மியாக இருக்கிறதுனால பெருசாக எந்தவித அரசியல் கட்சியுமே எந்தவித நலத்திட்டமே செயல்படுத்துறதில்ல. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எங்களுக்கு பெருசாக எந்த கோரிக்கையும் இல்லை. ஊரோட அடிப்படை விஷயத்தங்களை செஞ்சு கொடுத்தா போதும். சாலை வசதி, தண்ணி குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, இந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுத்தாவே போதும். இத்தனை வருஷம் ஆகிருக்கு. ஆனால் இன்னுமே எங்கள் ஊருக்கெல்லாம் ஒரு அரசாங்கத்தை சார்ந்த எந்த ஒரு கட்டிடமும் கிடையாது. பெருசாக எந்த ஒரு நலத்திட்டமும் சேர்றது கிடையாது. எங்கள் ஊரை பொறுத்த வரையும் எல்லா எலெக்ஷனுக்குமே தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எல்லா இடத்துக்கும் போய் கடைசி கிராமம் வரையும் சேருதான்றது கேள்விக்குறி. இது மாதிரி சிறு கிராமத்தை முன்னேறினா தான் மாநிலம் முன்னேறும். அதனால் இதை அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். பொதுவான ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த மாதிரி கிராமத்துங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கொஞ்சம் பேசணும்னு. 2026 தமிழகத்தினுடைய பொது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் வழங்கி கொண்டிருக்கின்றன. இன்னும் மக்களினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. நல்ல குடிநீர் வேணும் என்று விரும்புகிறார்கள். பல இடங்களிலே குடிநீர் சுத்தமாக கிடைப்பதில்லை. அந்த காலத்தில் குடித்த மாதிரி 60-70 ஆண்டுகளுக்கு குடித்த மாதிரி குட்டை தண்ணீரும் கிணத்து தண்ணீரும் குடிக்கின்ற மக்கள் இன்னும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல கிராமங்களுக்கு வாகன வசதி இல்லை. வாகன வசதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உணவு உற்பத்தி என்பது மிக மிக குறைந்து விட்டது. உலகம் பூராமே உணவு பஞ்சம். இந்த சூழ்நிலையில் உணவு உற்பத்திக்குண்டான மானியங்களை அதிகப்படுத்த வேண்டும். 5 வருஷத்துக்கு ஒரு தரம் கடன் தள்ளுபடி கொடுப்பாங்க. அதை நம்பி தான் விவசாயம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் இன்னும் ஒரு சில கட்சிகள் தான் சொல்லியிருக்கு. இன்னும் பல கட்சிகள் எதுவுமே விவசாயிகளுக்கு உண்டான வாக்குறுதிகளை கொடுக்கல. ஆக விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதா வேணாமான்றது ஒரு கேள்விக்குறி. இளைஞர்கள் பூராமே விவசாயத்தை விட்டு வெளியே உலகம் பூரா போயிட்டாங்க. முதியோர்கள் தான் இருக்கிறோம். இந்த முதியோர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் தான் இந்த விவசாயம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் இந்தியாவிலும் உலக நாடுகளில் உணவு பஞ்சம் வந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அதற்கு முன்பாகவே அரசு மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உணவு உற்பத்திக்கு உண்டான மானியத்தை அதிகப்படுத்த வேண்டும். பட்டியலின மக்களுக்கு இந்த நாட்டில் சொந்தமாக நிலங்கள் இல்லை. எனவே சமத்துவம் அடையாமல் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டாண்டு காலமாக பட்டியலின மக்கள் சொந்தமாக வீடு இல்லாமல், வீட்டுமனை இல்லாமல் வாடகை வீட்டிலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு அரசியல் கட்சிகள் மூலமாக இந்த நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக பட்டியலின மக்களுக்கு சமத்துவம் அடைய நிலம் வழங்க வேண்டும் என்றும், அனைத்து தரப்பு பட்டியலின மக்களுக்கும் வீட்டுமனை கொடுத்து கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக வீடு கட்டி தருமாறும் எங்களுடைய கோரிக்கையை இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு வாக்குறுதிகளாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சார், குந்துமரணப்பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு நிறைய பட்டியலின மக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் யாருக்குமே சரியாக வீடும் இல்லை, அவங்களுக்கு வீட்டுக்கு பட்டாவும் இல்லை. எங்களுக்கு எங்களோட கோரிக்கை நிலமும் வேணும், வீடும் வேணும்ன்ற பட்சத்தில் தான் எல்லாருமே இருக்கோம். நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, பட்டியலின மக்கள் இருக்காங்க, மலை கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே சரியான வசதி இல்லை. எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். வாடகை வீட்டில் இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதனால எல்லாருக்குமே இந்த அரசியலாச்சும் இது நிறைவேறணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். அதே சமயம் ட்ரைனேஜஸு இந்த எதுவுமே அந்த அளவுக்கு சரியாக இல்லை. அது எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள் சார்.